पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமங்களிலே 522வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருமந்திரம் பரமந்திரகிருத் என்பது. சென்ற திருநாமம் மந்திரகிருத். எம்பெருமான் மந்திரங்களை செய்து கொடுத்து அவைகள் மூலம் அடியவர்களை காத்தருளுகிறான். அதே சமயத்தில் இன்னொன்றும் செய்யணும். சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, சில துர்தேவதைகள் அல்லது சில்லறை தேவதைகள், க்ஷுத்ர தேவதைகள், அவர்களை உபாசித்து மந்திரங்கள் வைத்திருப்பார்கள். அந்த மந்திரத்தை பயன்படுத்தி தன் பகவானுடைய அடியார்களுக்கு ஹிம்சை செய்ய தொடங்குவார்கள். அப்பொழுது அந்த மந்திரத்தின் வலிமையை அபகரிக்கக்கூடிய பெருமை உடையவனாம் எம்பெருமான். நடாதுருமாள் என்கிற ஆச்சாரியன் கிபி 1175 அவதரித்து கிபி 1275 தன்னடி சோதிக்கு வைகுண்டத்துக்கு எழுந்தள்ளியவர். பகவானுடைய துவாரபாலகரான சுபத்ரன் என்பவரே பகவானுடைய விருப்பப்படி பூலோகத்திலே இந்த நடாதுர் அம்மாள் என்கிற குருவாக அவதரித்ததாக முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி இதை பற்றி எழுதியிருக்கிறார். சுபத்ரன் என்கிற நித்தியசூரி பகவானுடைய துவாரபாலகர், அவருடைய அவதாரம் இவர். இந்த நடாதூரம்மாள் ஆண்மகன், அம்மாள் என்னுடைய பெண் என்று குழம்பாதீர்கள். ராமானுஜருடைய மருமகனான நடாதூர் ஆழ்வானுடைய பேரன். ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் என்பது ராமானுஜர் தான் திருநாட்டுக்கு எழுந்தருளும் பொழுது, தன் அவதாரத்தை முடித்து தன்னடி சோதிக்கு எழுந்தருளும் பொழுது, அதாவது 1137 அதற்குரிய மாசி மாதத்திலே உள்ள திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று தான் இந்த நிலவுலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தன் தொண்டுக்கு உதவி செய்த தன்னுடைய தொண்டர்களுக்கெல்லாம் கௌரவம் செய்தார். அப்பொழுது தன்னுடைய ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம் என்ற அரியணையை தனது மருமகனான நடாதூர் ஆழ்வானுக்கு கொடுத்து கௌரவித்தார். அந்த நடாதூர் ஆழ்வானுடைய பேரன் இந்த நடாதூர் அம்மாள். இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த சிம்மாசனம், அதனுடைய ஞாபகம். அந்த நடாதூர் அம்மாளுடைய வம்சத்திலே பிறக்கக்கூடிய பேர் இந்த பாவிக்கும் கிடச்சிருக்கு.
அதனால் இந்த சியாரிகனை போட்டுக்கொண்டு ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனத்தை நனைப்பூட்டி கொண்டு அமர்ந்துகிறோம் எம்பெருமானார் ராமானுஜர் செய்த அருள்நாள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த நடாதூர் அம்மாளுக்கு அம்மாள் என்று ஏன் பெயர்? அது ஒரு உணர்ச்சி மிக்க காவியம். தினந்தோறும் வரதராஜனுக்கு அர்த்தஜாமத்திலே பால் காஞ்சிபுரத்திலே நிவேதனம் செய்வார்கள். அது கடைசி பூஜை, எல்லாரும் சீக்கிரமாக இருப்பாங்க கிளம்புறதுக்கு. அதனாலே ஒரு நாள் பாலை அடுப்பிலிருந்து எடுத்து சுட சுட கொண்டு வந்து வச்சு விட்டார் பரிசாரகர். பட்டரும் அதை நிவேதனம் செய்ய போகும்பொழுது புகை ஆவி வருகிறது பாலிலிருந்து, நாக்கு பொறித்து விடும் பெயர்பட்ட சூட்டிலே உள்ள பால். அந்த பாலை நிவேதனம் பண்ண போகிறார் அர்ச்சகர். அங்கிருந்த நடாதூர் அம்மாள், அப்பொழுது நடாதூர் அம்மாள் என்ற பெயரில்லை, நடாதூர் வாத்ஸ்ய வரத தேசிகன், நிறுத்து, இப்படி சுட சுட கொடுத்தா எம்பெருமான் நாக்கு பொறிஞ்சிடும்னு சொல்லி அந்த பாலை வாங்கி பரிவோடு ஆற்றி அதிலிருந்து ஒரு உத்தரணியில் பாலை கையில் விட்டு பார்த்து சூடு பொறுக்கும், என் குழந்தைக்கு பொழுது கொடுங்கள் என்று சொல்லி வரதராஜனுக்கு சமர்ப்பிக்க சொன்னார். அந்த பாலை பருகி தேவப்பெருமாள் வரதராஜன் எம்மாவோ என்று அழைத்தாராம். ஒரு தாய் போல எனக்கு பால் கொடுத்தாயே என்று. அதனால இயல் பெயரே மறந்து அம்மாள் என்ற பெயராகிவிட்டது அவருக்கு. அந்த நடாதூர் அம்மாள் பகவானுடைய உத்தரவின் மீது விஜய யாத்திரை போகிறார். காஞ்சிபுரத்திலிருந்து ஆற்காடு பக்கத்திலே உள்ள லாடபுரம் என்கிற கிராமத்துக்கு அவரும் அவருடைய சிஷ்யர்களுமான குழு வந்து சேர்கிறது. அந்த லாடபுரத்திலே லாடன் என்று ஒரு பெரிய மந்திரவாதி. அவர் ஒரு சில்லறை தேவதையை உபாசித்து, க்ஷுத்ர தேவதையை உபாசித்து சின்ன சின்ன சித்திகள் பல பெற்றவர். தான் பெரியவர் என்று அந்த ஊரிலே இருக்கிறவர். அவரோட நமக்கு என்ன வேலை? நடாதுருமாளுடைய கோஷ்டி வந்தார்கள், ஊரில் உள்ள குளத்திலே ஸ்நானம் செய்தார்கள். சுயம்பாகம் அவருடைய கோஷ்டியை தளிகை செய்து கொண்டது. நடாதுருமாளுடைய பெருமாளுக்கு யாத்திரைகளை கூட அவர் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணினார்கள். அவர்கள் உண்டார்கள். லாடனை கண்டுகொள்ளவே இல்லை. லாடன் எதிர்பார்த்தான் நம்ம முகவரி விசாரித்து நம்மை வந்து வணங்கி போற்றி ஸ்தோத்திரம் செய்து பாராட்டுவார்கள். அவர்களுக்கெல்லாம் போனால் போகிறதுன்னு ஒரு பழைய தகடி அவனுக்கு கொடுத்துருக்காங்க, அது நிறைய வச்சுருக்காங்க, அதை போத்திடலாம் என்ன நினைத்தால் யாரும் வரவில்லையே. அதனாலே அவனுக்கு கொஞ்சம் கடுப்பு ஏறிடுத்து. நம் பெருமை இவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று தீர்மானித்தான். அதற்காக தான் உபாசிக்கிற தேவதையை ஏவி விட்டான். விளைவு இவர்கள் அனைவருக்கும் வயத்த வலி. மதியம்தான் சாப்பிட்ட பொழுது நிம்மதியாக இருந்தோம். அதற்கப்புறம் திடீர் எல்லாருக்குமா வயத்த வலி வரும். என்ன ஃபுட் பாய்சனிங். நடாதூர் அம்மாள் கொஞ்சம் சுதாரிச்சுட்டார். உடனே அவருக்கு புரிஞ்சு போயிடுது, இது ஏதோ க்ஷுத்ர தேவதை பரமந்திரம் ஒன்று நம் மீது பயன்படுத்த செலுத்தப்பட்டிருக்கு. பரன்னா மற்றொரு தேவதை, அவனை தவிர மற்றுமொரு தெய்வம் உளதென்று இல்லாத இவர்கள் மற்றுமொரு குட்டி தேவதை மந்திரத்தை இவர்கள் மீது ஏவியிருக்கான் என்பதை உணர்ந்து கொண்டார் நடாதூர் அம்மாள். உடனே அவர் எம்பெருமானுடைய இன்னொரு வடிவமான சக்கரத்தாழ்வாரை துதித்தார். ஏற்கனவே அவர் செய்த ஸ்தோத்திரம் அது, அதை வைத்துக்கொண்டு மீண்டும் துதித்தார். அது ஒரு படையக்கு அணிவகுத்து போகும்பொழுது ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஸ்ரீராம் சொல்கிறாங்களே, அல்லது வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல்கிறாங்களே, அந்த மாதிரி மார்ச் பாஸ்டில் படையினர்கள் சொல்லக்கூடிய ஒரு விதமான மெட்டில் எம்பெருமானை துதித்தார். ஜெயகே தீஷ லக்ஷ்மீஷ பக்வலங்கார பூதா. சக்கரத்தாழ்வானே, எம்பெருமானுடைய கையிலே ஆபரணமாக திகழ்வனே நீ வெற்றி பெறுவாயா என்று ஆரம்பித்து ஜெய ஜெய ஜெயன்னு 32 முறை ஜெயா சொல்லி சக்கரத்தாழ்வானை பற்றி ஹேதி புங்கவ ஸ்தோத்திரம், ஆயுதங்களின் தலைவனான சக்கரத்தாழ்வானை பற்றிய துதி என்று அதை உபாசித்து சொன்னார். விளைவு அந்த க்ஷுத்ர தேவதையை சக்கரத்தாழ்வார் தாக்கினார். தாக்கினவாறே க்ஷுத்ர தேவதையை நெடுங்கித்து அது நம்ம லாடனை தாக்க வந்துடுச்சு. இந்த க்ஷுத்ர தேவதைகள்ட்ட ஒரு வழக்கம், அவர்களை ஏவி விட்டால் அவர்கள் யாரை தாக்க முடியுமோ அவங்கள தான் ஏவணும். அவருடைய வலிமை உள்ள வேறுபட்டு ஏவினால் அது நம்மையே திருப்பி தாக்கும். அந்த தாக்குதல் பொறுக்க முடியாமல் லாடன் வயத்த வலியால் தவிச்சு
மகானாகிய ஒருவர் வந்திருக்கார், அவருடைய கோஷ்டி மீது நாம் இப்படி சில்லறை மந்திரத்தை ஏவிவிட்ட பலன் இது என்று பயந்து தன் தவறை உணர்ந்து அம்மாள் திருவடியில் வந்து விழுந்தான். நடாதூர்மாள் அவருக்குரிய மன்னிப்பை கொடுத்தார். சுவாமி, தங்கள் சிஷ்யனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். மறுநாள் அவனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் என்று செய்து அவனுக்கு எம்பெருமானுடைய தாசனாக, ராமானுஜ தாசனாக இருக்கிற தன்மையை கொடுத்து அந்த ஊரையே அவருக்கு சமர்ப்பித்தான். அவன் சொந்த ஊர் இது. இந்த ஊரே தாங்களே எழுந்துள்ளும், இந்த அக்ரஹாரம் தங்களுக்கு என்றான். அந்த ஊரையே லாடம் என்ற அக்ரஹாரம் அவன் பேரிலே வைத்து தன்னுடைய குமாரர்கள் ஒருவரை அங்கே தங்க வைத்தார். அதுதான் இன்றும் இருக்கு. ஆற்காட்டு பக்கத்தில் லாடவரம்னு சொல்கிறாங்க மக்கள். லாடாகிரகாரம் என்று பெரியோர்கள் சொல்வார். அந்த லாடாகிரகாரத்தை ஸ்தாபித்தார். இதிலிருந்து நம்ம இந்த வரலாறு என்ன சொல்கிறது? எம்பெருமான் தன் பக்தர்கள் மீது, மற்ற தெய்வங்களுடைய எல்லாமே அவனுக்கு கீழ்ப்பட்ட தேவதைகள் தானே, மற்ற தேவதைகளை பற்றிய மந்திரங்களை வைத்து ஏவ பார்த்தார்களானால் அந்த மந்திரிகளின் வலிமையை அபகரிக்கக்கூடியவன் எம்பெருமான். எனவே அவனுக்கு பரமந்திரகிருத் என்பதாக திருநாம். இதை நாரத பகவான் சொல்றார். பரமந்திரகிருதம் க்ஷுத்ர தெய்வத மந்திராத் பிரபாலயந்தம் தம் நைஜான் பக்தான் புரோச்சு வரதாரிய குரும் யதா புராலாடே என்று வரதகுருவை நடாதுருமாளை அவர் கோஷ்டியை லாடவரத்திலே காத்தெழுது போல் தன் அடியார்கள் மீது மற்றவர்கள் ஏவிவிடும் சிலரை தேவதை மந்திரங்களை அவர்களுடைய வலிமை மூலம் அபகரிப்பவன் எம்பெருமான். எனவே திருவேங்கடமுடையானுக்கு பரமந்திரகிருத் என்று பெயர். எங்கள் ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒருவர் கோயில் சொத்தை தன் கையிலே வைத்திருந்தார். இந்த சொத்தை அவர்கிட்ட இருக்கு, நடவடிக்கை எடுத்து கோயில் எடுக்க வேண்டும் என்று திருத்தப்பனார் சொன்னார். அவரே இருக்கும் பொழுதும் உடனே அவர் அந்த அதிகாரி போன உடனே ஓம் என்று ஒரு கர்ஜித்தார். காளி வந்திருக்காள் என்பேர், என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு. திருத்தப்பனார் சிரிச்சார். படா பைத்தியம் அப்படின்னு விட்டார். பயப்படவே இல்லையே, நான் கூட பார்த்தேன் பக்கத்தில் இருந்து. திருத்தப்பனார் சொன்னார், பரமந்திரகிருத் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, இந்த மந்திரம் என்ன பண்ண படா பைத்தியக்காரன். அதனால் இன்னொரு துர்தேவதைகள், சில்லறை தேவதைகள் மந்திரத்தை ஏவி திருவேங்கடமுடியான் அடியார்களை ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அவன் பரமந்திரகிருத் என்று பெயர் பெற்றான். நண்பர்களே, இந்த பெயரின் பின்னணியான ஸ்லோகம் சொல்லிட்டேன். தமிழ் பாட்டு சொல்ல வேண்டாமா? அதையும் சொல்லிடும். சில்லறை தெய்வ மந்திர வலத்தை இலாட வரத்தே அம்மாள் குழுமேல் இலாட நிட்ட மந்திரம் போலே அழிப்பவன் அதனால் பரமந்திரகிருத் நமோ வெங்கடேசாயா. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.